1000 ரூபாய் கொடுக்கணும் மகளிர் உதவி திட்டம். என்ன சொன்னாங்க? ஐயோ கொடுக்க முடியாது. இப்ப நம்ம 1000 கொடுக்கணும்னு அவர் நான் 2000 கொடுப்பேன். இப்ப எங்க இருந்து வந்துச்சு? மக்களுக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். அந்த மனசு இருக்கக்கூடிய ஒரே முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர். நீ ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சியன்னா டாப் டு பாட்டம் எங்க தலைவர் கொடுத்த என்ன போய் கேட்பீங்க? நீ என்ன குட்டிக்கத்தை சொல்லிட்டு இருக்கிற? நாட்டை குட்டிச்சவர் ஆக்குறதுக்கா? இதை அரசியலாக்காதீர்கள் என்று சொன்னவர், மாண்பு தெரிந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். போன மீட்டிங்ல சொல்றாரு, நண்பா என்று சொன்னீர்களே, என்மேன் ஏன் படி போட்டீர்கள் என்று கேட்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை 2000க்கும் மேற்பட்ட இன்டர்வியூக்கள் இருக்கிறது. தாவேகா தொண்டர்களே தேடி பாருங்கள். தலைவன் பொய் சொல்லிட்டான். மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா 2026 நான் மார்ச் 15ஆம் தேதி தான் பேசுறதா இருந்தேன். அது ஒரு மாதிரி பிளேட்டட் விசஸா இருக்குமேன்னு ஒரு சின்ன ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த முறை முதல்வருக்கு அட்வான்ஸ் விசஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே தலைமை ஏற்று அமர்ந்திருக்கக்கூடிய தலைமைச் செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் KSM நாதன் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், தலைவர், சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், என் அருமை அண்ணன் மாண்புமிகு PK சேகர்பாபு அவர்களே. அப்படி அண்ணனை பற்றி பேசிட்டு பின்னாடி போவோம். பேசாமல் கோடம்பாக்கத்தை ஏன் இந்த பக்கமாக வெள்ளிவாக்கம் பக்கம் மாற்றிடக்கூடாது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டெய்லி இங்கே 4 நடிகர்கள் வந்துடுறாங்க. ஷூட்டிங் போகிறோமோ இல்லையோ, எங்கேயா கிளம்பிட்டீங்கன்னு கேட்டால் நடிகர்கள் அண்ணன் PK சேகர்பாபு நீ மீட்டிங் போகிறோம்னு கிளம்புறாங்க. எங்களுக்கு அங்கே வேலை இருக்கோ இல்லையோ, இங்கே வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. பேசாமல் வெள்ளிவாக்கம் பெரம்பூர் சைடில் 2 பிளாட்டை பார்த்து சொன்னீங்கன்னா மொத்த நடிகர்கள் நாங்கள் இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அந்த வகையில் நீங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒரு மந்திரி என்ன பண்ணுவார்? உங்களை சந்தோஷமாக வச்சுருப்பாரு. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதே தெரியுது ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காருன்னு. ஆனால் இப்படி சிரிப்பும் சந்தோஷமாக வச்சுருக்கிற ஒரே மந்திரி நம்ம மந்திரி தான். கூப்பிட்ற ஆளுங்கள்லாம் யாருன்னு பாருங்க. பிரபு சாரை நான் பார்க்கறதுக்கே படாத பாடுபடுவேன். உங்கள் முன்னாடி கூப்பிட்டு இந்த சிரிப்பெல்லாம் கிடைக்குமா? இப்படி சிரிப்பு கிடைக்குமா? அந்த வாய்ப்பை உங்களுக்கு எவ்வளோ அழகாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. என்ன அண்ணனை பற்றி சொன்னோம்னா 15 நிமிஷம் முடிஞ்சு வெறும் உட்காருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நான் ஒன்று பண்ணி சொல்லிக்கிறேன். கிட்டத்தட்ட 73 மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் முதலமைச்சரையும் சின்னவரையும் மற்றவங்களெல்லாம் கூப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் அன்னை ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்கே 15 நாள்லேருந்து 20 நாள் தேவைப்படுது அவங்களுக்கு. அவ்வளவு நிகழ்ச்சிகள், அவ்வளவு நலத்திட்டங்கள். யாருக்கு? மக்களுக்கு. என்னுடைய சகோதரர் சிநேகன் சொன்ன மாதிரி அவர் கூட சொன்னார், வெவ்வேறு. எனக்கு 63 வயசுல ஒரு எறும்பு. அவர் 63 வயசுல ஒரு எறும்பு. அவர் வேலை செய்யற மாதிரி இனிமேல் சுறுசுறுப்பா ஒருத்தனால வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா அதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு அமைய போறதே கிடையாது. ஆகவே என்னுடைய அருமை அண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இங்கே மக்கள் நீதி மையத்தினுடைய இளைஞரணி செயலாளர் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் சிநேகன் அவர்களே, அடுத்ததாக உங்களோடு உரையாற்ற இருக்கின்ற என் அருமை அண்ணன் இளைய திலகம் பிரபு அவர்களே, மற்றும் கழக தோழர்களே, 15 நிமிஷத்தில் அவ்வளோதான் பண்ண முடியும். கோச்சுக்கிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியும். இங்கே வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களே, பரதியிலம் சுருதி அவர்களே, அருமையான ரவிக்குமார் அவர்களே, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்ம சிநேகந்தார் பேசுகிற மாதிரி பேச முடியாது. விஷயத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் திமுக காரர்கள்னு சொல்லி நம்மளுடைய அண்ணன் சொன்னது போல் அது என்னமோ உண்மைதான். ஆனால் நம்ம பேட்டியை கேட்கறதுக்குன்னே ஒரு 6 கேமரா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போய் சேரும். 1 கோடி பேருக்கு போய் சேர்ந்தான் ஆகும். பேச வேண்டியதை பேசிடணும். ஆனால் அந்த கேமராவுக்கு என் பேச்சுக்கு நடுவில் அவங்களுக்கு என்ன கேட்கணும்னா உங்கள் சத்தமும் கைதட்டலும் கேட்கணும். அப்பதான் அதானே அடி. தம்பி சொன்ன மாதிரி அதானே அடி. 504 வாக்குறுதிகள் கொடுக்கிறோம். 364 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு தடவையும் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மேடையை கொடுத்தாவோ ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகுமா? நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். 5 நிமிஷம் ஆகுமா? இப்போவெல்லாம் நம்முடைய தமிழக முதல்வர் செய்திருக்கிறது சொல்லணும்னா காலையில் போய் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வர முடியும். காலையில் போய்
சாயந்தரம் தான் வீட்டுக்கு வர முடியும். இப்ப பாருங்களேன், மூச்சு முட்டை ஒரு 5 சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருவீங்க. கொஞ்சம் வேகமா சொல்லட்டா? மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், இல்லம் தேவை கல்வி, காலை உணவு திட்டம், பல்நோக்கு மருத்துவமனை, மதுரை நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு மைதானம், கீழடி அருங்காட்சியகம், அம்பேத்கர் அயலக கல்வி உதவித்தொகை, வடசென்னை வளர்ச்சி குழுமம், மக்களை தேடி மருத்துவம், டேஸ் 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 போயிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனா எலெக்ஷன் வந்தோடனே ஒருத்தர் சொல்றாரு, ஏன் இங்கே நாங்கள் எல்லாம் இருக்கிறோமே, உங்களுக்கு என்ன போட்டி டெல்லியோடு? உங்களுக்கு என்ன போட்டி? நீங்க என்ன பாரதிய ஜனதாவோடு மோதுகிறதாக சொல்கிறீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்க இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி இருக்கிறது, தாவேகா இருக்கிறது, உங்களுக்கு என்ன அங்கே? ஐயா, நீங்க எல்லாம் பொருட்டே இல்லை. இங்கே வரவிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்தை தடுப்பதற்கு இந்தியாவிலேயே ஒரே ஒரு முதல்வர் தான் இருக்கிறாரு. அவருடைய பிறந்த நாள் விழாவை தான் கொண்டாடிட்டு இருக்கிறோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 2026 மேல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். அதுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இல்லாட்டி உள்ள வந்துருவாங்க. அமெரிக்காவில இருந்து ட்ரம்ப் சொல்றாரு மோடி கிட்ட, ஐயா நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்கு தெரியுமா? டே நிறைய அரிசி தரேன்டா, அதுக்கு ஈக்குவலா நீ நிறைய அரிசி எல்லாம் எடுத்துட்டு வந்துரு, நான் ஈக்குவலா உமி எடுத்துட்டு வந்துடும். என்ன அரிசினா உமினா என்னன்னு தெரியும்ல? போட்டு அரைச்சோம்னா தோலெல்லாம் உமி, மற்றதெல்லாம் அரிசி. என்ன நான் உமி ஒரு மூட்டை எடுத்துட்டு வரேன், நீ அரிசி ஒரு மூட்டை எடுத்து வந்தோம். நம்ம 2 ஊதி ஊதி சாப்பிடுவோம். நம்ம 2 ஊதி ஊதி சாப்பிடுவோம். ட்ரம்ப் அந்த கதை தான். என் ஊர்ல இருந்து எல்லா பொருளையும் என் ஊர்ல இறக்குவேன், 10 பைசா வரி தர மாட்டேன். உன் ஊர்ல இருந்து எல்லா பொருளையும் அங்கேயே இருக்கு, ஆனா வரி உன்ட்ட 18% வாங்கிட்டு தான் கொடுப்பேன். என்ன ஆகும்? நம்ம ஊர்ல கோதுமை விளையும், நம்ம ஊர்ல இருந்தே வாங்கிட்டு போவான், அதை பாலிஷ் பண்ணுவான், பாக்கெட் பண்ணுவான், இந்தியாவுக்கே அனுப்புவான். விவசாயி அதுக்கு 27 ரூபா போடுவான், அமெரிக்காக்காரன் 20 ரூபா போடுவான். எந்த பொருளை வாங்குவ? எந்த பொருளை வாங்குவீங்க? 20 ரூபா பொருளை வாங்குவீங்க. அதுவும் அமெரிக்கா பொருள். நம்மளுகளை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாச்சு. அப்படித்தான் புடலங்காய் வித்துட்டு இருந்திருக்கான் ஒருத்தன். ஒரு குள்ள புடலங்காய், ஒரு நெட்ட புடலங்காய். இந்த நெட்ட புடலங்காய் வித்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த குட்டை புடலங்காக்காரன் பார்த்தான், இது என்ன நம்ம வயலுக்கு அது வித்துக்கிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா உட்காந்துருக்கமே, சரி ஓகேடான்ட்டு கல்கட்டா புடலங்கா கல்கட்டா புடலங்கா கல்கட்டா புடலங்கா நாய் பார்த்தாங்க. இது கல்கத்தால இந்த புடலங்காவில் வித்து போச்சு. பக்கத்தில் இருக்க வந்து கேட்டேன், என்னடா போய் சொல்றேன்? நான் ஒண்ணுமே சொல்லலை, நீ கல்லை கட்டின நீளமா வளர்ந்துச்சு, நான் கல்லை கட்டலை குள்ளமா இருந்துச்சு, கல்கட்டா புடலங்கா. நான் உண்மையை தான் சொன்னேன். வாங்கிட்டு போட விட்டால் நான் என்ன பண்ண முடியும்? அதைத்தான் நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி ஓகே, அவன் தான் தப்பு பண்றான். அவனை யார் ஆட்டி வைக்கிறது? அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் ஆட்டி வைக்கிறான். அங்கேருந்து மோடி இங்கே ஒருத்தனை ஆட்டி வைக்கிறான். ஆள் பிடிக்கிறாங்க பாருங்க. அமெரிக்காவில் ஒருத்தன் நாட்டை தூக்குறான், நாட்டில இருந்து ஒருத்தன் மாநிலத்தை தூக்குறான். அந்த அங்கேருந்து என்ன கையை கட்டினாலும் இங்கே ஓகே. 10,000 ரூபா தராராமே, கேள்விப்பட்டீங்களா? 10,000 ரூபா தராராம். சரிங்கய்யா தந்துருவீங்கய்யா. அண்ணன் சொன்னாரு, உனக்கு 5,000 ரூபாய் கொடுக்க சொல்லி நம்முடைய தளபதி அவர்கள் போராடினார் கொரோனா டைம்ல. ஐயோ கொடுக்கவே முடியாதுன்னு 1000 ரூபாய் கொடுத்தாரு. நம்ம தளபதி என்ன பண்ணாரு? வந்தோன்னு இந்த 4,000 ரூபாயை திருப்பி கொடுத்தாரு. நம்ம சொல்றதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். அதுதான் தளபதி, அதுதான் தளபதி. இவர் எப்படி கொடுப்பாரு 10,000? ஒருத்தன் கேட்கறான். 12:05 அந்த இன்டர்வியூ, 12:05 இன்டர்வியூ. ஆம், நான் 10,000 கொடுக்க போகிறேன் அப்படின்னு அந்த இன்டர்வியூல கேட்கறான். ஏன் அந்த பொருளாதார சீர்நிலை வருமே, ஏதாவது பிரச்சனை வருமே, அது எப்படி கொடுப்பீங்க 12:05? இந்த 10,000 கொடுப்பதற்கான காரணம் என்ன? அது வரிச்சுமையை அதிகப்படுத்தி விட்டார்கள் தமிழக அரசு. ஓ அப்படியா? பொருள் விலை வித்துருச்சு, மக்கள்லாம் தாய்மார்கள் சிரமப்படுகிறார்கள், 10,000 ரூபாய் கொடுப்பேன். இது 12:05க்கு. 12:11க்கு அதை எப்படி கொடுப்பீங்கய்யா? முறையான விகிதத்தில் வரி விதித்து அந்த 10,000 ரூபாயை கொடுத்து விடுவேன். ஏயா அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே, அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அப்ப நீங்க கடைசி கொடுக்க போறது இல்லை, எதையும் செய்ய போறது இல்லை, மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவியா இருக்க போறது இல்லை. ஏன்னா நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோம் மகளிர் உதவி திட்டம். என்ன சொன்னாங்க? ஐயோ கொடுக்க முடியாது, அதெல்லாம் அப்படி ஒண்ணு தமிழக அரசே நடத்த முடியாது. இப்ப நம்ம 1000 கொடுக்கணும்னு அவர், நான் 2,000 கொடுப்பேன். இப்ப எங்க இருந்து வந்துச்சு? இப்ப எங்க இருந்து வந்துச்சு? யோ கொடுக்கணுங்கிறது மனசிய.
மக்களுக்கு செய்யணுங்கிறதுக்கு மனசு வேணும், திட்டம் இல்ல, மனசு. மக்களுக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். அந்த மனசு இருக்கக்கூடிய ஒரே முதல்வர் நம்முடைய தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உனக்கு மனசு இல்ல, எந்த முகரையை வச்சுக்கிட்டு வந்து ஓட்டு கேட்கறீங்க? எப்படி கேட்பீங்க? அதான் சொல்லனே, நீங்கள் வாக்கு கேட்டீங்கன்னா அம்மா ஓட்டு போடுங்க, அத்தோட முடிஞ்சு போச்சு. எங்க அண்ணன் போய் ஓட்டு கேட்டார்னா, அக்கா 1000 ரூபா வந்துருச்சா? வந்துருச்சு. பாட்டி உதவி வந்துருச்சு. ஏமா காலேஜுக்கு போறிய? 1000 ரூபா வந்துருச்சுண்ணே. தம்பி லேப்டாப் அண்ணன் வந்துருச்சுண்ணே. டேய் நீ எதை வச்சுரா கேப்ப? எதை வச்சு கேப்ப? நீ ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சியன்னா டாப் டு பாட்டம் எங்களுடைய தலைவர் கொடுத்தது, டாப் டு பாட்டம் எங்க தலைவர் கொடுத்தது. என்ன போய் கேட்பீங்க? அதனால இந்த 200 தொகுதின்னு என்னுடைய தலைவர் ஆசைப்படுறாரு. 234 தொகுதி அடிக்கிறார். 234 தொகுதி அடிக்கிறோம். ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஏங்க குட்டி கதை என்ன? அவங்க எல்லாம் கைதட்டுறாங்க. குட்டி கதைன்னு சொன்னோடனே கைதட்டுறான். அப்புறம் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றான், அது எவனுக்குமே புரியல, அதுக்கும் கைதட்டுறான். நீங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பகுத்தறிவு உள்ள ஆட்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், கொஞ்சம் உங்களுக்கு புரியுங்கிறதுனால கைதட்ட மாட்டேங்கிற. ஆனா நான் குட்டி கதையை சொல்லிட்டு தான் விடுவேன். ஒரு தெரு இருக்கிறது, வியாபார ஸ்தலம். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா தான் மெடிக்கல்ல போய் பொருட்கள் வாங்க முடியும். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா தான் மளிகை பொருட்கள் வாங்க முடியும். இந்த மாதிரியான ஒரு இடத்தில் நடுவிலே ஒரு எருமை மாடு நிற்கிறது. என்ன நிற்கிறது? எருமை மாடு நிற்கிறது. பெரிய கொம்போட எருமை மாடு நிற்கிறது. மக்கள் எல்லாம் அவதிப்படுகிறார்கள். உடனே ஊருக்காரங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு செய்யறாங்க. ஆஹா, இந்த எருமை மாட்டை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாம் வாருங்கள். பெரிய மனுஷெல்லாம் வரான், மாட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. மாடு அடக்கிறவெல்லாம் வரான், மாடை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் வாரான், கெத்தா ஸ்டைலா மாசா ஒரு சின்ன பையன் வரான். எல்லாரும் அந்த பையனை பார்த்துட்டு, இந்த எருமை மாட்டை இவன் மட்டும் எப்படி அடக்குவான் அப்படின்னு பார்க்குறாங்க. ஊரே உத்து பார்க்குது. அந்த பையன் வந்தான், எருமை மாடு முன்னாடி நின்னான், அப்படியே உத்து பார்த்தான், எல்லாரையும் ஏளனமாக பார்த்தான். பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி, வாடி வாடி என்னுடைய பேச்சி. வந்துருச்சுங்க, மாடு வந்துருச்சு. மூக்கனாங்கார பிடிச்சா கூட்டு போயிட்டான். அப்படியே சுத்தி இருந்தவங்க எல்லாம் கலங்கி போய், தம்பி உன்னால் மட்டும் இருந்ததுன்னா மாட்டோட ஓனர் நான் கூப்பிட்டா வராதாடான்றான். மாட்டோட ஓனர்னா நான் கூப்பிட்டா வராதான்ட்டான். இந்த கதையில ஏதாவது அர்த்தம் இருக்கா? இந்த கதை யாருக்காச்சும் தேவையா? மாடு பிடிக்கிற கதையும் புல்லு பிடிக்கிற கதையும் அவங்களுக்கு தேவை? ஏங்க தமிழ்நாடு முழுவதும் புத்தக திருவிழா நடத்துறாங்க, நமக்கு ஏங்க குட்டி கதை? உலகத்தினுடைய மிக உயர்ந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது. அறிவு கிடந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய கதைகளை படிக்க சொல்கிறோம், விஞ்ஞானத்தை வளர்க்க சொல்றோம். நீ என்ன குட்டி கதை சொல்லிட்டு இருக்கிற? நாட்டை குட்டிச்சவராக்குறதுக்கா? இந்த நாட்டை மதில் சுவராக மாற்றுவதற்கு எங்களுடைய தலைவர் இருக்கிறார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவர் பார்த்துப்பாரு. இந்த குட்டி கதையெல்லாம் இங்க எடுபடாது. குட்டி கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், ஓவர். ஆக அந்த 15 நிமிஷமும் முடிஞ்சு போச்சு. இந்த சூழல்ல ஒன்னே ஒண்ணுதான், நாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நாம் ஒரு ஓட்டு அல்ல, ஒவ்வொருவரும் 100 ஓட்டு. நான் இப்ப சொல்றேனே, மேடையில் ஏறிக்கிட்டு இந்த கேமரா முன்னாடி பேசுறேனே, அது போகுது, அவரை 10 லட்சம் பேருக்கு போகும், 20 லட்சம் பேருக்கு போகுமா? தாய்மார்களே, எடுத்து சொல்லுங்க, புரிய வைங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் மகளிர் உதவித்தொகை 1000ஐயும் வாங்கிக்கிட்டு, அரசு கொடுக்குற அத்தனையும் வாங்கிக்கிட்டு, நான் நடிகருக்கு ஓட்டு போடுவேன். ஏன் ஓட்டு போடுவேன்? நாட்டை மாற்றுவார். என்னையா மாற்றுவார்? யோ, அவரே ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு வெளியே வர்றதுக்கு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முட்டுச்சதுல முட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னத்தையா நாட்டை மாத்துவாரு? எங்கேயா நாட்டை மாத்துவாரு? 41 பேர் செத்து போயிட்டான், ஓடி போயிட்டாரியா? திமுக காரைகளை திட்டிக்கிட்டு இருக்கான். அவன் காதுக்குள்ள தப்பா வந்து பட்டுன்னு போய் நின்னாரு முதலமைச்சர். அப்பதான் உலகம் எல்லாம் பார்த்தான், டே ஓடி போனவன் திமுக தான் காரணம்னா 10 நிமிஷத்துல முதலமைச்சர் போய் நிற்கிறாரு. துபாய்க்கு போயிருந்தாரு துணை முதலமைச்சர், அவர் திரும்பி வந்துட்டார் 1 மணி நேரத்துல. ஆனா எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுக காரன் போறான் உட்கார்ந்தான். கொன்னியே நீ எங்கே போன? ஓ, நிர்வாகிகள் எங்கே போனான்? ஓடி போயிட்டான், முடிஞ்சு போச்சு. அதை கூட நம்ம மன்னிச்சிடலாம்.
போற போக்கில் திமுக அவனும் அதே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கட் பண்ணி பார்த்தா முதலமைச்சர் வந்தாரு, ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. எந்த தலைவனும் தொண்டர்கள் மரணத்தை விரும்புவது இல்லை, இதை அரசியலாக்காதீர்கள் என்று சொன்னவர், மாண்பு தெரிந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். போன மீட்டிங்கில் சொல்றாரு, நண்பா என்று சொன்னீர்களே, நண்பரே என்மேல் ஏன் படி போட்டீர்கள் என்று கேட்கிறார். அன்றிலிருந்து இன்று வரை 2000க்கும் மேற்பட்ட இன்டர்வியூக்கள் இருக்கிறது. நம்மளுடைய தமிழக முதல்வர் எங்கேயாச்சும் பழி போட்டு பேசியிருக்கிறான். ஒரு தடவை யாரும் தேட வேண்டாம், தாவேகா தொண்டர்களே, இளைஞர்களே, மாணவர்களே தேடி பாருங்கள். அப்போ தலைவன் பொய் சொல்லிட்டான். தலைவன் நீ என்ன சொன்னாலும் நம்பலாம் தம்பி, பொய் சொல்ற தலைவனை நம்பாத. ஏற்கனவே 15 லட்சம் தரேன்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு தலைவன் உட்கார்ந்தான் டெல்லியில. போச்சு இந்தியா, பொருளாதாரம் அழிஞ்சிருச்சு. என்ன காரணம்? நிர்வாகம் தெரியாத தலைவர்கள். நம்முடைய முதலமைச்சர் நிர்வாகம் மட்டுமல்ல, தமிழர்களோட உணர்வோடு கலந்த ஒரு தமிழக முதல்வர். அவருடைய ஆசையான 234க்கு 200 அல்ல, 234ஐயும் நீங்கள் அமைத்துக் கொடுக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும், வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.